அப்போஸ்தலர் நடவடிக்கை 4வது அதிகாரம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும் 12வது வசனம் சொல்லுங்க. அவராலே அன்றி, யாராலே அன்றி? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை. கையை தட்டி ஆமென் 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 ஆமென். இங்கே தான் சார் வாழ்க்கை இருக்குது. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். எதிலிருந்து ரட்சிப்பதற்காக? பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் ஆமேன் அக்கிரமத்திலிருந்தும் எல்லா தீய குணத்திலிருந்தும் எல்லா தீய பழக்கத்திலிருந்தும் எல்லா தீய பிரச்சனையிலிருந்தும் எல்லா எதிரிகளிடமிருந்தும் நம்மை காப்பாற்றி விடுவிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போது இந்த உலகத்தில் ஒரு மனுஷனால் சூப்பரான நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் முடியாது. இயேசுவாலே அன்றி உங்களால் பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுவிக்கப்பட முடியவே முடியாது. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, உலகத்திலேயே அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் ரட்சிப்புன்னு பைபிள் சொல்லுது. நாம் இதை தான் நம்பி வாழ்கிறோம். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இதை நம்பித்தான் ஆக வேண்டும். இது சத்தியம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நம்புறதும் நம்பாததும் அவங்க கை, அது அவங்க விருப்பம். ஆனால் இயேசப்பா பிள்ளைங்க நம்பித்தான் ஆக வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப 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 முக்கியம். இப்போ புரியுதா? எதுலேருந்து ரட்சிப்பார்? சொல்லுங்கள், ரட்சிப்புனா என்ன? எதுலேருந்து ரட்சிப்பார்? பாவத்திலிருந்து ரட்சிப்பார். தேவனுக்கு பிரியமில்லாமல் நீ என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதிலிருந்து உங்களை ரட்சிப்பதற்கு காப்பாற்றுவதற்கு இயேசு தேவை சார். இயேசு இல்லாமல் உங்களால் பாவம் செய்யாமல் வாழ முடியாது. ஏசப்பா இருந்தால் தான் பாவம் செய்யாமல் வாழ முடியும். உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து உங்களை சூப்பராக நடத்துவார். ஏசப்பா இல்லைன்னா உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஏசப்பா உங்கள் கூட இருப்பார்னா நீங்கள் வியாதியோடு வாழ முடியாது. வியாதியிலிருந்து, உங்கள் சகல வியாதிகளிலிருந்தும் உங்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவசியம். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து, உங்கள் பொருளாதார குறைவிலிருந்து உங்களை ரட்சிப்பது ஆமென் ஏசப்பாவுடைய சித்தம். அவர் உங்களுக்கு தேவை. இப்போ புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக குடும்ப உறவுகளில் சந்தோஷமாக சமாதானமாக வாழணும்னா இயேசு கிறிஸ்து கட்டாயம் தேவை. ஏசப்பா இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அசால்ட்டாக சொல்கிறார் பாருங்க. நான் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றார். உண்மை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஏசப்பா இல்லாமல் வாழ முடியாது. கொஞ்ச நாள் வாழலாம், முடிபெரியந்த வரைக்கும் நிற்க முடியாது, விழுந்து போயிடுவாங்க. அதனால தான் பாருங்கள், ரொம்ப தங்கமான மனுஷன் ஏன் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, 80 வயசில் இப்படி ஒரு தப்பு செய்யலாமா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா உலகத்தார? அப்படித்தான். ஆனால் ஏசப்பா கூட இருந்தால் 8 வயசுலேருந்து 80 இல்லை 800 வருஷம் வாழ்ந்தாலும் உண்மையாக வாழ்வாப்பில். அதான் ரட்சிப்பு, அதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. ரொம்ப முக்கியம். சிலுவைக்கு முன்னாடி வேறு வாழ்க்கை, சிலுவைக்கு பின்னாடி டோட்டலாக வேறு வாழ்க்கை. இது நித்திய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை, இது ஆமாம் நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கை. என்றென்றைக்கும் தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கை. இது சிலுவைக்கு பின்பு தான் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மரித்து நம்மை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலிருந்து ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோம். ஆமேன். அவர் அல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க?